வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் டிஷ் பார்க்கலாம். எப்படி 3 வகையான நான் செய்வது. வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம நான் ரோட்டி இந்த மாதிரியெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். பட் இன்னைக்கு நான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். அதுவும் நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மாவு பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவு கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விடுங்க. 2 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நீங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊத்தி கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்டா பிசையணும். அஞ்சு நிமிஷம் நல்ல மாவு பிசையும் போது நல்ல ஸ்மூத்தா சாஃப்டா நான் செய்ய தகுந்த மாதிரி மாவு வந்துடும். கொஞ்சமா நெய் எடுத்து மாவு மேல ஃபுல்லா தடவி ஒரு ஈரமான துணி வச்சு மூடி 1 மணி நேரம் ஊற விடுங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ நான் இந்த மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சிருக்கேன். நான் தேக்கிறதுக்கு முன்னாடி சப்பாத்தி தேக்கிற கல்லுல கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். அப்பதான் ஒட்டாம வரும். ஒரு மாவு பந்தை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பிளெயின் நான் செய்யலாம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலிசா தேய்ச்சிட வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப திக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ மீடியம் சைஸ்ல ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி தேய்ச்சதை தனியா எடுத்து வச்சிருங்க. நம்ம இப்போ 3 டைப்ல நான் செய்ய போறோம். ஸோ இப்போ இன்னொரு நானை தேய்ச்சி வச்சுக்கலாம். பாருங்க, மாவு உருட்டினப்புறம் அது மேல கொஞ்சம் கருப்பு எள்ளு லேசா தூவி விடுறேன். எள்ளை தூவி விட்டதும் லேசா ஒரு தடவை மாவை தேய்ச்சிக்கிறேன். அப்பதான் எள்ளு நான் கூட ஒட்டிக்கிட்டு உதிராம நிக்கும். இதையும் தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப நம்ம பூண்டு வச்சு ஒரு நான் செய்யலாம். இதே மாதிரி மாவு மெதுவா உருட்டி மேல பொடுசா நறுக்கின பூண்டு, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து லேசா இன்னொரு தடவை உருட்டி எடுத்து வச்சிருங்க. ஒரு தவாவை ஸ்டோவ்ல வச்சு சூடானதும் செஞ்சு வச்சிருக்கிற கார்லிக் நானு போட்டு லேசா கலர் மாறுற வரைக்கும் வேக விடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்ததும் நம்ம டைரக்டா ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு வயர் ரேக் எடுத்து டைரக்டா ஸ்டோவ்ல வச்சிருக்கேன். இது மேல இந்த நானை போட்டு 2 பக்கமும் நல்ல ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் நெய்யை ஈவனா தடவி விடுங்க. இதே மெத்தட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா நானையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் நெய்யை ஈவனா தடவி விடுங்க.
இதுக்கு மேல கொஞ்சம் நெய்யை ஈவனா தடவி விடுங்க. பாத்தீங்களா, இவ்வளவு சாஃப்டான எம்மியான 3 விதமான நானை எப்படி வீட்லயே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம்னு. இப்படி டிஃப்ரெண்டான நானை செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷஸ் கூட உங்க ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான் வெரைட்டிஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு நல்ல சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.